நீங்களாம் கூட்டு வந்து சாஷா அக்காவை மிஸ் பண்ணேவியா? ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு காலேஜுக்கு அஸ்மாவுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுதான் இன்றைக்கி. மாவு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயமும் வெட்டிகிட்ருக்கேன். நம்ம வந்து எக் புரிஜி தானே செய்ய போகிறோம், அதனால் வெங்காயம் வெட்டிகிட்ருக்கேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி தண்ணி காய வச்சுருக்கேன் வேக வைக்கிறதுக்கு. அதுலேயே அப்படியே ரைஸும் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான். இப்போ தண்ணி கொதிச்சா அரிசி போட்டுட்டு அது நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து எக் புரிஜிக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லாமே வெட்டிட்டேன் இல்லையா, இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். நான் வந்து அரிசி வந்து ஊற வைக்கலாம் இல்லை, அப்படியே கழுவிட்டு அப்படியே சேர்த்துக்கிட்டேன். ஒரு 200 கிராம் அரிசி இருக்கும். அதை வந்து நான் வந்து ஊற வைக்கலாம் இல்லை, அப்படியே போட்டு வேக வச்சுட்டேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் ஊற வைப்போம். சரி, ஊற வைக்காம தான் போடுவோமே, என்ன ஆகுமே அப்படின்னு சொல்லி தான் வேக வச்சுருக்கேன். வேகட்டும். அதுக்குள்ளேயும் அது வேகிறதுக்குள்ளே நம்ம எக் புரிஜி வந்து தாளித்து விட்டுட்டோம்னா அது வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம காலையில் நேரங்களில் வந்து கொஞ்சம் வேலை செய்கிறதுல வந்து இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்த்தோம்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒன்றா செஞ்சோம்னா நமக்கு டைம் அதிகமாக எடுக்கும். இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று மாற்றி செஞ்சோம்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ வாங்க எக் புரிஜி செய்வோம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக சோம்பு ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 பெரிய வெங்காயம். வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்காமல் லைட்டாக இந்த மாதிரி வதக்கிட்டு இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 தக்காளி. கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வர்ற மாதிரி வதங்கட்டும். இஞ்சி பூண்டு மசாலாலாம் போட்டு நல்லா பச்சை வடையெல்லாம் போகிற மாதிரி இது போல் வதக்கிட்டு இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் ஒரு 5 முட்டை சேர்த்துக்கிறேன். அதில் முட்டைக்கு தேவையான உப்பு போட்டு கலந்துருவோம். அவ்வளோதான், இதெல்லாம் ஒன்றா கலந்துருவோம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சா. இதில் கொஞ்சத்தை நம்ம எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் மல்லித்தழை தூவிடலாம். கடைசியாக கொஞ்சம் மல்லித்தழையை தூவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான எக் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து நம்ம சாதம் வந்து வடித்து வச்சுருக்கோம். அதை ஆற வச்சுருக்கணும் இல்லையா, அதனால் முன்னாடியே வடித்து ஆற வச்சாச்சு. அது ஒரு பக்கம் ஆறிட்டுருக்கு. கொஞ்சம் எக் புரிஜி வந்து நம்ம சப்பாத்திக்கு எடுத்து வச்சுட்டு அது கூடயே நம்ம ரைஸும் போட்டுட்டோம்னா பசங்களுக்கு வந்து மதியம் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டாங்கனாலும் சரி, இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நம்ம அதையே சாப்பிட்டுக்கலாம்னு அவங்க சாப்பிட்றதுனாலும் சரி, ஒரு எக் புரிஜி செஞ்சிட்டோம்னா சப்பாத்தியும் செஞ்சுக்கலாம், அதுக்கு ரைஸும் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் 2க்குமே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையில் நேரத்தில் தனித்தனியாக செய்வோம். நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்று செய்வாங்க, அதுக்கப்புறமா மதியம் லஞ்சுக்கு கொடுத்து விடுறதுக்கு ஒன்று செய்வாங்க. எல்லா வீட்லேயுமே அம்மாக்கள் வந்து அப்படி தான். ஒரு சிலர் வீட்டில் தான் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்செல்லாம் தனித்தனியாக செய்வாங்க. ஒரு சிலர் வந்து ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. நம்ம வீட்டில் சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தனியாக கொஞ்சம் லஞ்சுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் ஒரே ரெசிப்பியில் 2 விதமாக நம்ம பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு அதில் ரைஸ் போட்டு கிளறிடலாம். இப்போ இதை சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். சப்பாத்திக்கு தேவையான முட்டையை எடுத்து வச்சுட்டு இப்போ மீதி முட்டை இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்ம வேக வச்ச ரைஸை சேர்த்துக்கலாம். இதில் மிளகுத்தூள் சேர்த்துடலாம் கொஞ்சம், அதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தலை. இப்போ இதை கலந்து விட்ருவோம். 2மே சூடாக இருக்கிறதுனால வந்து அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கல. சூப்பராக வந்து ஒரு எக் புர்ஜியில் ரைஸ் முடிஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம சப்பாத்தி பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு ஊற வச்சு நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம். இது போல் ஒரு 4 சப்பாத்தியை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி வச்சுக்கலாம்.
நான் வந்து சப்பாத்திக்கு எண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டேன். சும்மா அப்படியே சப்பாத்தியில் அந்த பிசைகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றுறது தான். அதுக்கப்புறம்லாம் சப்பாத்தியில் எண்ணெய் தடவிலாம் சுட மாட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி, எடுத்துடலாம். எனக்கு இந்த சப்பாத்திக்கு இந்த பாக்ஸ் இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போல்லாம் சப்பாத்தி வேர்க்கிறதே இல்லை, சூப்பராக சாஃப்டாக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் நேரத்துக்கு சூடு வந்து நல்லா சுட சுட இருக்காது. மற்றபடி இந்த சாஃப்டாக இருக்கும்ல, ஈரம் இல்லாமல் ஒரு சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரிலாம் அஸ்மா கையில் தான் இருக்குது. நான் சப்பாத்தியும் பண்ணியிருக்கேன், ரைஸும் பண்ணியிருக்கேன். எதை உனக்கு லஞ்சுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குதோ அதையை வச்சு செய்யணும். பஸ்ஸுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவானா, எனக்கு டிஃபன் பாக்ஸில் போடுங்க, நான் போகிற வெளில சாப்பிட்டுக்கிறேன். அப்படி கேட்டானா நம்ம வந்து கொஞ்சம் பேப்பரில் ரோல் பண்ணி கொடுத்தோம்னா கையில் அழுக்கு பண்ணாமல் சாப்பிட்ருவா. அதனால் ரெடியாக நான் நிற்கிறேன். அஸ்மா வரட்டும், எது என்ன வேணும்னு சொல்லி கேட்குதோ அதையை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அவ்வளோதான். நான் வந்து இந்த குட்டி பாக்ஸில் வந்து அஸ்மா தேடி தேடி பார்த்தேன், ஆளையே காணோம். கடைசி நேரத்தில் வந்து ஐயோ என்னால் எனக்கு சீக்கிரம் முடியல, எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ஓடுவா. அதனால என்னோட விருப்பப்படியே நான் வந்து இதில் கொஞ்சம் ரைஸ் போட்டிருக்கேன். எதை வேணாலும் அவள் சாப்பிட்டுக்கட்டும். இதில் ஒரு சப்பாத்தி, இதில் கொஞ்சம் ரைஸ் கொடுத்துன்னு அவள் எனத்தை திம்பால தின்னட்டும். நம்மளோட கடமை சமைச்சு கொடுக்கறது. இன்னியுமே அந்த சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வந்து காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்ற மாதிரி தான் இன்னும் நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குது. காலையில் எந்திரிச்சம்மா, சமைச்சம்மா, எடுத்துகிட்டு போனோமான்னு இல்லாமல் இன்னியும் என்னைய உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த பிள்ளை. இன்னொரு டைலாக் வேறு சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கே அம்மா அப்படின்வாங்கல்ல, அது மாமா மாதிரி ஆளுக்கு சொல்லுவாங்க. டீயை குடிங்க நேரமாதுன்னு அப்புறமா ஓடிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ சாப்பிட்றக்கா இது ஒன்று போதும். என்னைய பைத்தியக்காரியாக தான் ஆக்குற நீ. எவ்வளோ பெரிய சீட்டு ரெடி பண்ணி சொல்லி நீ இப்படி மடிச்சியா? ஆமாங்கள், லஞ்சுக்கு இதுவாமா? இந்தா போ, லஞ்சுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு தான் வேணுமாம்மா, லஞ்சுக்கு இது வேண்டாமா, அதனால இது போய் சாப்பிடு போ. உனக்கு வெறும் சப்பாத்தி தான் போடுவேன். அப்படியா? இது இது ரைஸ் போட்டிருக்கேன்டி இதில். அப்போ அது இருக்கு, இன்னும் 7 டிஃபன் பாக்ஸாக கொண்டு போவேன். நீ எனத்தையே கொண்டு போ. எப்படி இருந்தாலும் நான் இதை இப்படி எடுக்க நீ எல்லாம் டீசெண்டாக சாப்பிடுவேன். அதுக்கு கொடுத்தாக்கா அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்களா, கையில் எடுத்துட்டு உரிச்சு கொஞ்சம் முட்டை போட்டுருக்கலாம். முட்டை கொஞ்சம் போடு. இப்போ என்ன பண்ணுறேன்னா 2 சப்பாத்தி இப்போ லஞ்சுக்கு கொடுக்குறேன். எக் பொரிச்சு வந்து இது கூட ரோல் பண்ணலை, இவளுக்கு இப்போயே முடிஞ்சு போச்சு. அதனால இதில் போட்டு நம்ம சுற்றி கொடுத்தோம்னா மதியத்தில் வந்து சில நேரம் எண்ணெயெல்லாம் நம்ம போடுறது இல்லையா, மதிய நேரத்தில் வந்து காஞ்சு போயிடும். அதனால் சரி இந்த பேப்பரில் போட்டு சுற்றி கொடுத்துட்டோம்னா காஞ்சு போகாமல் இருக்கும். அதனால் பட்டர் பேப்பரில் வந்து இந்த மாதிரி சுற்றி கொடுத்து விட்டுறலாம். பட்டர் தடவிலையா? வாய் பட்டர் பேப்பர் அதில் ஏற்கனவே பட்டர் தடவி தான் வச்சுருக்காங்க. அதனால் இப்படி ரோல் பண்ணி கொடு. இந்தா தூக்கிட்டு போ. இவ்வளோதானா? இந்த இது எதுக்கு வச்சுருக்க? அது லைட்டாக ரோல் பண்ணி கொடு. டிஃபன் பாக்ஸா? ஏன் ரைஸ் வேணாமா உனக்கு? உள்ள 2 சப்பாத்தி போட்டிருக்கேன்டி. எத்தனை குளறுபடி, எதை கொண்டு போகிறான்னு தெரியல. நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் ரோல் பண்ணி கொடுத்தா எனக்கு அப்படி பண்ணாதா இப்படி பண்ணாதானா, எனக்கு என்ன நீ எப்படியோ போய் காய வச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு நானும் போட்டு வச்சிட்டேன். நம்ம ஒன்று செஞ்சோம்னா அது ஒன்று கேட்குது. அதனால் இந்தா எடுத்து வச்சுட்டு தூக்கிட்டு போய்க்கோ, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. மற்ற வேலைங்களை போய் நம்ம போய் பார்க்கலாம். பேலன்ஸு சப்பாத்தி கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டு வைக்கணும். ரைஸ் ரெடியாக இருக்குது, அதையும் கொஞ்சம் மூடி வச்சு இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிற வேலை இருக்குது. அதை பார்க்குறேன். அந்த பிள்ளை வர்றதுக்குள்ளே இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுறேன். உங்களுக்கு தான் போர் அடிக்கும், நான் இல்லாமல். எங்களுக்கெல்லாம் போரெல்லாம் அடிக்காது. நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க, என் தம்பியும் எங்கள் அம்மாவும் சோகமாக இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நான் நல்லா இருப்பேன். எத்தனை நாளைக்கு கழிச்சு காலேஜ் போகிறேன்னு கொஞ்சம் பதிவு பண்ணி பார்த்தேன். 25 days கழிச்சு காலேஜ் அப்படிதான். அப்போ அந்த எக்ஸாம் டைம்ல எல்லாம் வீட்டில் உட்காந்துருந்தே அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஆமாம், ஒரு 2 மணி நேரம் தானே காலேஜுக்கு போனேன். 1.5 மாசமா இது வீட்டில் தான் கிடக்குது. இன்டர்னல்ஸ்க்கெல்லாம் ஹாஃப் டே வந்துட்டேன்ல. கிட்டத்தட்ட 2 மாசம் கணக்கு வீட்டுக்கு. காலேஜ் லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கிட்டத்தட்ட 2.5 மாசத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அதுக்கு முன்னாடியே நான் லீவ் போட்டேன்ல, ஒரு 20 நாள் லீவ் போட்டேன்னா. எப்படி இது பேசாம ஃபீஸ் கட்டாமே இருந்திருக்கலாம்ல வீட்டில். ஆமாம், அதுலேயே காலேஜ்ல இருந்து பிளேஸ்மெண்ட்னு சொல்லி அவங்களும் ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் ஓடி கொடுத்துருவாங்களா, அந்த மாதிரி ஓடி. அதுக்கப்புறம் சாட்டர்டே வந்து எப்பயுமே காலேஜ் இருந்தால் நான் சாட்டர்டே லீவ் போட்டுருவேன். சண்டே எப்பயுமே லீவு தான். இந்த மாதிரி நிறைய லீவு. ஏமா எவ்வளோ லீவு. நீ காலேஜுக்கு போகிறதுக்கு முதல் சந்தோஷப்படுறாங்க நாங்கள். ஆமாம், நிம்மதியாக இருப்பீங்க, எனக்கு தெரியும். கேக் வெட்டி கொண்டாடுறேன். அந்த டிவி ஓடி 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 பாவம் அழுத்து போச்சு. ஆமாம், அது டிவியோ நான் உட்காந்து சோஃபாவே அப்படி போச்சு. சாசாவும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கா. பாக்குது. நீ அழுகதான
வேணாமா அக்கா காலேஜுக்கு போனா மிஸ் பண்ணுவியா அக்கா நீ சாச்சுக்குட்டி வா பாடி அப்படின்றுச்சு வா சாச்சுக்குட்டி அவங்க அத்தா கூப்பிட்டா உடனே வந்துடுவா வா சாச்சுக்குட்டி இடம் இல்லை வா வா இப்படி வா இடம் இல்லை இங்கே இடம் இல்லை கிளம்பு போப்பா வா நீங்களே யாரா கூட வந்துச்சா வா சாப்பிட்டு ஓடியா இடம் இல்லை சரி போ சரி வா நான் தள்ளிட்டேன் வா வா இங்க வா சரி நானும் தள்ளிக்கிறேன் அத்தட்ட வா சாச்சா சாச்சுக்குட்டி ஆளு மண்டையும் பாரு யாரா புள்ளைய பாரு புள்ளைய நீங்களாம் கூப்பிட்டு வந்துச்சா சாஷா அக்காவை மிஸ் பண்ணேவியா இதுகளும் சதி பண்ணுது எவ்வளவு வருவையில வாடி வா உனக்கு இருக்கு முதல்ல போய் தொலைடி நான் வேற சொல்லி நீ வீட்டுல இருந்துட்டேன்னா வம்புன்னு ஓடிடுச்சு வந்து வச்சுக்கிறேன் எனக்கு காலேஜ் டைப் ஆச்சு அவ்வளோதான் காலேஜ் லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்தாச்சு அவங்க கிளம்ப போற அஸ்மா நீ போ சீக்கிரமா அப்புறம் பஸ் வந்துருச்சுன்னா அவர் ஸ்பீடாக ஓட்ட மாட்டார் பாவத்தை போ அதனால வந்து நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் சீக்கிரம் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எப்பா 2 மாதம் கழிச்சு அஸ்மாவை காலேஜ் அனுப்பிச்சி விட்ருக்கேன் வீடு இன்னைக்கு அமைதியாக இருக்கும் அஸ்மா இல்லைன்னா மட்டும்தான் வீடு வந்து அமைதியாக இருக்கும் வச்ச இடத்துல இருக்கும் நீட்டாக இருக்கும் அஸ்மா இருந்ததுன்னா அதை அங்கங்கே எடுத்து சிங்கில் அழுக்கு பாத்திரம் வந்துக்கிட்டே இருக்கும் அஸ்மா வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாள் அஸ்மா இல்லைன்னா வீடு அப்படியே அமைதியாக இருக்கும் கேட்டுட்ருக்கா அதனால அஸ்மாவை காலேஜுக்கு அனுப்பிச்சி விட்டதுனால எனக்கு ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்குது அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன்